நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறனில் ஜெர்சின்னு சொல்லலாம், இல்லைன்னா சிந்து கிராஸ்ன்னு சொல்லலாங்க. ஒன்று கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது, இன்னொன்று வந்து சென மாடு. மொத்தம் 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 2 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள், ரெண்டுமே நல்ல பெருவட்டான மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை வந்துருச்சு. அப்படி ரெண்டுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவைத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த மாடு 2 மித்து மாடு, பல் வந்து கடைப்பல்லுங்க. இன்னைக்கு காலையில் ஒரு 3 மணி அளவில் மாடு கன்று இருக்குதுங்க. கிடாரி கன்று தான் இருக்குது. மாடு நல்ல கனமான மாடு, நல்ல பின்கணத்தில் மாடு வேற லெவல் குவாலிட்டியில் இருக்குது. அசால்ட்டாக 10 லிட்டரு, காலையில் ஒரு 10, சாயங்காலம் 10 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 2 வேலையும் சேர்த்து ஒரு 20 லிட்டரு கெப்பாசிட்டி கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அழகான கிடாரி கன்று தான் இருக்குது. நேரில் வாங்க, வந்து பாருங்கள். மடி செட்டு, காம்போலம், கண்ணு, சுழி தப்பு இருக்கா எல்லாமே செக் பண்ணியே ஓட்டிங்க. சின்னதாக அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு. அப்படி விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. கள்ளக்குறிச்சியில் இருந்தால் தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. மாடு நல்ல கனமான மாடு, பெரிய பெரிய பண்டைகளுக்கு ஏற்ற மாடு, இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு, கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடுங்க. நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கலாங்க, நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு. அப்படின்னு நல்ல கண்ணு போக சூப்பராக இருக்குது, நல்லா ஜம்முன்னு நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு. அப்படி டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு. மடிக்கூச்சம் கிடையாது. குறிப்பாக அந்த மாட்டு கறக்க பிடிக்கிறதுக்கெல்லாம் மடிக்கூச்சம் கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். நல்ல குணமான மாடு, தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு. அப்படி அதனால் நீங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் கேப்பபிலிட்டி அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக இருந்துச்சு. அப்படி நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு நல்ல திமிரு மாதிரி, நல்ல யானை மாதிரி, ஜம்மு, நல்ல நெட்டுப்போக்கு, நல்ல உயரம், அருமையான மாடு, நல்ல பெருவெட்டு மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு 2ஆம் மித்து மாடு தான், அதுவும் கடைப்பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு, அதுவும் கண்ணு போடுறதுக்கு 1 வாரம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட கறவை திறன் பார்த்தீங்கன்னாலும் 10 லிட்டர் அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடு. ரெண்டுமே 10 லிட்டர் கறவை கொண்ட மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை எடுத்துருக்கு. அதாவது 20 லிட்டர் அப்படின்னு நம்மளோட விற்பனை எடுத்துருக்கு. அப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம், டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு. 2 மாடுகளுக்கும் சுழி தப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க. நெத்தி சுழியாகட்டும், முது சுழியாகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழி அமைப்பு இல்லாத மாடுகள் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை எடுத்துருக்கு. அப்படி அதே மாதிரி மடிக்கூச்சம் கிடையாது, கறவைக்கு காலம் நினைக்க தேவை கிடையாது. நல்லா லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு. போட்ட முதல்ல எடுத்துடலாம், 40 லிட்டருங்கிறப்ப போட்ட முதல்ல எடுத்துடலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அனுசரிப்பு உண்டு. சின்னதாக அட்வான்ஸ் மாதிரி போட்டினா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுறலாம் சொல்லியிருக்காங்க. ஏன் கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு வேளைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதில்லைனா கூட தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயில் கொடுக்கலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிருக்கா. அப்படி